ஹப்பீபி இஸ்லாமிய மக்களின் மத வழிபாடுகள் மற்றும் அவர்களின் கலாச்சார வாழ்க்கையை இவ்வளவு இயல்பாக பதிவு செய்த தமிழ் திரைப்படங்கள் மிக குறைவு. அந்த வகையில் ஹப்பீபி ஒரு முக்கியமான படைப்பு. முகமது யூசுப் குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை மிகவும் யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் கஸ்தூரி ராஜா. நமக்கு பரிச்சயமான முகம் கஸ்தூரி ராஜா மட்டுமே. மற்ற அனைவரையும் இந்த படத்தில்தான் முதன்முறையாக பார்க்கிறேன். ஆனால் அனைவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். முகமது யூசுப்பின் குடும்பம் இறைச்சி வியாபாரமும் நெசவு தொழிலும் செய்து வருகிறது. வருமானம் பெரிதாக இல்லை. இந்த தொழிலை விட்டு வெளிநாட்டுக்குச் சென்று சம்பாதிக்க வேண்டும் என்பது அவரது ஆசை. ஆரம்பத்தில் அதில் ஆர்வம் இல்லாத அண்ணன் மனைவியின் வற்புறுத்தலால் தனது பிடிவாதத்தை விட்டுவிட்டு தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். வெளிநாட்டில் இருக்கும் சித்தப்பா தனது மருமகனும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் யூசுப்பையும் வெளிநாட்டுக்கு வரச் சொல்கிறார். ஆனால் யூசுப்பின் மனம் சொந்த ஊரை விட்டு செல்ல மறுக்கிறது. அதற்கு காரணம் காதல். இருவரும் முஸ்லிம்களாக இருந்தாலும் பெண்ணின் குடும்பம் பொருளாதார ரீதியாக சற்று வசதியானது. பெரியவர்கள் அந்தஸ்தை பார்ப்பார்களா, காதலை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி எழுகிறது. ஒருநாள் அவள் அவரது காதலை ஏற்றுக்கொள்கிறாள். அவளை பார்க்கும் ஆவலில் இரவில் அவள் வீட்டுக்குச் செல்கிறார் யூசுப். அங்கே எதிர்பாராத ஒரு துயரம் நிகழ்கிறது. அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் மீதிக்கதை. படத்தில் நடித்த அனைவரும் தங்களது பங்களிப்பை சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். படத்தின் அனைத்து பாடல்களும் கதையுடன் ஒன்றிணைந்து பயணிக்கின்றன. சாம்ஜி எஸ் இசை படத்திற்கு பெரும் பலம். ஒளிப்பதிவாளர் மகேஷ் முத்துசாமி தனது ஒளியமைப்பின் மூலம் இரவு காட்சிகளை இன்னும் சிறப்பாக்கியிருக்கிறார். இயக்குனர் மீரா கதிரவனின் 3வது படம் ஹப்பீபி. அவரது முதல் படம் தமிழரசி. 2வது படம் விழித்தெழு. 3வது படமான ஹப்பீபி அவருக்கு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஹப்பீபி.